ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட லவ்வர் ஆஃப் ட்ராகுலா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்ருக்கா உங்கள் பின்னாடி வந்த தயாங்க அப்படியே உங்களை ஹக் பண்ண ஒரு நிமிஷம் நீங்கள் ஜக் ஆகிட்ட அப்புறம் நீங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸ் போகாமல்? எனக்கு தெரியும் டி அப்படிங்கிறான். என்ன தெரியும்? இப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டே இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? உன்னை கொஞ்சம் கேப்பில் அந்த கிடைக்கிற கேப்பில் வேலை பார்த்தாலே போதுண்டி அப்படிங்கிறான். அது சரி அப்படின்ட்டு இப்படியே இருந்தால் எப்படி நகருங்க முடியாது. நீ மட்டும் என்ன இப்படி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி தானே நான் வைக்கிறேன். நானா? பின்ன யாரா? இதனடி இது செம்மையாக இருக்கடி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு அப்படின்னு உங்களோட சாரீ தான் வியோ பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ, அப்படியே ரொம்ப நாளாச்சு சாரீ கட்டி நீங்கள் சாரீ வியோ பண்ண. அவனும் அதில் அப்படியே மெய் மறந்து வந்து நிற்க. நீங்களும் நல்லா தூக்கி இந்த சாரீலாம் வந்து நம்ம வீட்டில் சமைக்கும் போது நல்லா இழுத்து சொருவிட்டு அந்த மாதிரி சொருவிட்டு அப்படியே முந்தானியும் சொருவி வச்சுருக்கீங்க. அதை அப்படியே இழுக்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதில் அப்படியே செம்மையாக இருக்க நீ அப்படின்னு உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி அப்படியே அமத்த தயா அப்படிங்கிறீங்க. பேபி என்னமோ தெரியலடி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது யூனிக்காகவும் செம்மையாக தெரியுமா? அதுலேயும் இந்த ப்ளவுஸ் கேப்பில் அப்படின்னு உங்கள் பின்னாடி ப்ளவுஸு லோ நெக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களோட முதுகில் ஒரு மச்சம் இருக்குது. ஸோ அது தெரிகிற அளவுக்கு இருக்குது அந்த ப்ளவுஸு. அதுவும் இந்த கேப்பில் இதோ தெரிகிற இந்த மச்சம், இது என்ன எப்படி அப்படியும் பக்கம் இழுக்குது தெரியுமா அப்படின்னு அதில் அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணுறான். அதுக்கு மேலே உங்களுக்கு முடியல, அப்படியே அவன் மேலேயே சாஞ்சு நிற்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் நெக்லேருந்து உங்கள் பேக் சைடு வரைக்கும் அப்படின்னு கிஸ் பண்ண உங்களுக்கு இங்கே முடியல, அப்படியே கண்ணை மூடி கிறங்கி போய் நிற்கிறீங்க. அவனும் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி என்ன மாய்க்கிட்டு இப்போ என்னையவே குறை சொன்னான். எப்படி பேபி இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எங்கே இருந்துட்டு நகர அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையை நகர்த்தி இப்போ இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு ஆசையாக இருக்குன்னு சாரி கட்டினேன், ஆனால் ஏண்டா கட்டணும்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அப்படியே அவன் முடிவை பிடிச்சி அப்படியே ஆட்டிக்கிட்டே எங்கடா என் மேலே சாரி இருக்குது அப்படின்னு மிரட்டுறீங்க. ஆக்சுவலி உங்களோட சாரியை ஃபுல்லாக பேசிகிட்டே உருவிட்டான். கொஞ்சம் உங்கள் மேலே இருக்குது தவிர மீதி பூரா கீழேயும் அவன் கையிலையும் தான் இருக்குது. உங்கள் மேலே சாரிங்கிறது நீங்கள் சொருவி ஃபஸ்ட்டு சொருவி தூத்திருப்பீங்களா அது மட்டும்தான் உங்கள் மேலே இருக்குது. மற்றதெல்லாம் கீழேயும் அவன் கையிலையும் இருக்கா. நீங்கள் அப்படியே அவனை மறைச்சி மண்டையை பிடிச்சி ஆட்டிகிட்டே யாராவது பார்த்துட போகிறாங்க, என்ன தயாங்க இது என்னை இப்படி இந்த குளத்தில் நிற்க வச்சுருக்கா அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் நான் எடுத்தது கூட தெரியாமல் பயங்க நின்னது நீ என்ன சொல்கிறியா? அப்புறம் நான் எப்போ உள்ளே வந்தனோ அப்போவே எல்லாம் வெளியாயிட்டாங்கடி. என்னை மீறி யாராலையும் இங்கே வர முடியாது, என்னை தவிர யாராலையும் உன்னை பார்க்கக்கூட முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அவனும் இதுக்கு மேலே தாங்காது பேபி, 2 டிஷ்ஷையும் ஒரே நேரத்தில் டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு அழகாக அவங்கள தூக்குறையும். தயம் சாம் முழிச்சிட்டு போகிறான். என்ன பண்ணுற? அதெல்லாம் இப்போ தாண்டி அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு என் சாம்பியன் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். தயா இது கிச்சன், நான் மட்டும் என்ன டிஸ்கோத்திக் நான் சொன்னேன். தயா நோ பேபி ஐ வாண்ட் யூ அப்படின்னு நீங்கள் சமைச்ச டிஷ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த டேபிளில் அப்படியே உங்களை தூக்கி படுக்க வைக்கிறான். தயா அடிக்கிறீங்க. ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ பேட்லி அப்படின்னு அப்படியே வந்து அவங்க மேலே விழுகு அப்படியே ஒவ்வொரு இடமா. நீங்கள் மோன் பண்ண அவன் அப்படியே கிஸ் பண்ணிட்டு பேபி பேபி அப்படின்னு அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன சமையல் சத்தம்லாம் போய் இப்போ அங்கே வந்து உங்களோட முழங்கல் சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. அவனும் எல்லாம் முடிச்சுட்டு சமத்தா அவங்கள தூக்கிட்டு அப்படியே மாடிக்கு போக நீங்களும் வர நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, நான் கூடவே தானே இருக்கேன், எதுக்கு இப்படிலாம்? ஏன் பேபி பிடிக்கலையா? அது இல்லை, அந்த டேபிள் சேர் எல்லாம் என்னை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், அதனால் என்ன பேபி அது பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியே தூக்கிட்டு வரான். சரி நான் ரெடி ஆகிக்கிறேன், நீ இன்னும் ரூமில் போய் ரெடி ஆகிட்டு கிளம்பு, உனக்கு டைம் ஆகலை.
அதெல்லாம் ஆகலடி அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு நீங்கள் கதற உங்களை குளிக்கலாம் வச்சுட்டு தான் விடுறான். ஷோ இவன் அன்பு தொல்லை தாங்கலையே. இவனை அக்செப்ட் பண்ணிக்காத போதே அடாவடியாக அன்பை காட்டுவான். இப்போ அக்செப்ட் வேறு பண்ணிக்கிட்டோம். விட்டுவானா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களை நல்லா வந்துட்டு பாத் பண்ணிவிட்டு உங்களுக்கு தலையெல்லாம் ஓட்டி விட்டு சார் வந்துட்டு சரி பேபி நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் நைட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கிறேன் எதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அப்படியே தூங்கிட்டு இருக்க குழந்தை நெத்தியில் ஜாம் தூங்க டேடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அப்படியே எங்கேயும் கிளம்பி போக நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு போகிறவனே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் எப்படிலாம் லைஃப் மாறிடுச்சு. எவன் ஒருத்தன் எனக்கு வேணான்னு நினச்சானோ அவனோடையே நான் வாழ பழகிக்கிட்டேன். இவன் தான் என் லைஃப்னு எனக்கு உணர்த்திட்டான். நான் தான் இவனை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. இவனும் இங்கே ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டு அங்கேருந்து கிளம்பி சீக்கிரமாக வந்துடுறான். வந்தவனும் வீட்டு ஃபுல்லாக தேடுறான். நீங்கள் இல்லை அவ்வளோதான் பேய் பிடிச்சிருச்சு. பயங்கர ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ எங்கடி போனேன் அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடுறான். எங்கேயுமே இல்லை. நீங்கள் ஓ மை காட் இவன் நம்மக்கிட்ட நல்லா பழகுறான்னு கொஞ்சம் இவளை ரோஸில் விட்ட தப்பாக போச்சே. கீஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். கீஸ்லாம் அங்கேயே தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் நான் வச்சுட்டு போனதை யூஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டே இல்லை. ஓ நீ என்னட்ட தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லடி நானாக நினைக்காத வரைக்கும் என்கிட்ட உன்னால் தப்பிக்க முடியாது. உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன். நான் இப்படிலாம் பார்த்துக்கிட்டேன். உன்னை என்னடி குறை வச்சேன்? ஏந்தி என்னை விட்டு போகணும் என்னை விட்டு ஓடணுன்னே நினைக்கிற? அப்போது உன்னை நான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டதெல்லாம் உனக்கு எதுவுமே தோணலை. என்னை தனியாக விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டல. என்னை விட்டுட்டும் போயிட்டல. தப்பான முடிவு எடுத்துட்ட ஹீரா. இத்தனை நாள் வரைக்கும் நீ பார்த்த தயாங்க வேறு. இனி நீ பார்க்க போகிற தயாங்க வேறு யார் இருப்பான். நானும் உன்கிட்ட என்னோடய இன்னொரு முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்கிட்டேருந்து தப்பிச்சு போய் இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது நீயா தேடினது. இனி இந்த தயாங்க வேறு ரூபத்தில் பார்ப்பேன். நீ இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக இருக்க பார்க்கலாம். என்கிட்டேருந்து நீ தப்பிச்சு போனால் விட்டுருவனாடி நான். தயாங்கடி நான் தயாங் வேம்பயர் கிங் தயாங்கடி. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓடியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உன்னால் எங்கேயும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. உன்னை வச்சு சரிடி வரண்டி உன்னை தேடி. என்கிட்டேருந்து எங்கே போயிருப்பாரா அப்படின்ட்டு வீடே அதிர மாதிரி ஓன்னு கத்திட்டு அப்படியே தயாங்க ரொம்ப வேகமாக அவங்கள தேடிட்டு வரான். இங்கே நீங்களோ கண்ணா ஆளாதடா அப்படின்னு ஏர்போர்ட் வாசலில் தான் நிற்கிறீங்க. கடைன்னு உள்ளே போய் உட்காந்துட்டு உங்களுக்கும் வியர்த்து கொட்டுது. பயமாக இருக்குது. வந்துடுவானோ படுபாவி என்னால் கண்டுபிடிச்சிருப்பானா ஐயோ அப்படின்னு பார்த்துட்டதுலே இருக்கீங்க. எப்படியாவது இங்கேருந்து ஓடினா போதும். அதான் உங்கள் மனநிலை. அப்படியே குழந்த வேற அந்த நேரத்துக்கு அழுக. ஏன்டா நீ வேற படுத்து எடுக்கிற. உங்கள் அப்பா ராட்சசன் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தால் நீ வேற பத்தா குறைக்க. இப்படி அலார மாதிரி அடித்து என்னை சாவடிக்கிறியே. ஏன் இப்படி பண்ணுற? அவன்கிட்டேருந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்க தான் நான் ஓடி வந்திருக்கேன். ஆனால் அது புரியாமல் நீ அவனை விட்டு வந்ததை நினச்சி இப்படி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறியா? பேசாமல் இருடா. நீ வேற படுத்தாதடா என்ன அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அவன் வாய மூட அப்பாடான் இருக்கு. எப்படா ஃப்ளைட் வரும் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்படியே அவங்க பின்னாடி ஒரு கை உங்கள் மூஞ்சி அப்படியே மறைக்குது. நீங்கள் அசர நேரத்தில் அப்படியே உங்கள் மூஞ்சில் மயக்க வந்து வச்சு அமுத்த அப்படியே மயங்கிடுறீங்க. உங்களை அப்படியே யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து 4 பேர் அல்ல அக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனால் ஒரு இடத்துல அவங்கள கட்டி வச்சுருக்காங்க. உங்கள் பேபியோ இப்போ எந்த சத்தமும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டு படுத்துட்ருக்கான் அவங்க பக்கத்துலேயே. அப்போது தயங்கடா பாவோ அவங்க அம்மா கிட்ட ஹே டார்லிங் இவளை எதுக்கு இப்போ இங்கே தூக்கிட்டு வந்திருக்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவளை நம்ம தூக்கிட்டோன்னு தெரிஞ்சிச்சு அவன் சும்மா இருப்பானா? சும்மாவே ஆடுவான். இப்போ சலங்கை கட்டி விட்ட மாதிரி அவ்வளோதான். எல்லாரையும் அழிக்காம விட மாட்டேன்னு கிளம்பியிருப்பான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. அவங்க அம்மாவோ எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ட்ரிங்க்ஸை ஊற்றி ஆட்டியே குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹே டார்லிங் உங்ககிட்ட தான் கேட்குறேன் சொல்லு. என்ன டார்லிங் பயம் வந்துடுச்சா? அதுவும் நம்ம பெற்ற சொண்டக்கா பையன் அவனை பார்த்தா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் அப்படியே பார்த்துட்ருக்க. பதில் சொல்லுங்கள் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லை இருந்தாலும் அவன் அப்படின்னு அவர் தடுமாற பின்ன பயம் இல்லாமையா இருக்கும் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆமாம் பயந்தான். என்ன தான் அவன் நம்ம பெற்ற பிள்ளை அப்படின்னாலும் உனக்கு தெரியாத அவனோட வீரத்தை பற்றி அவன் எப்படியாப்பட்டவன்னு
அப்புறம் அவனுக்கும் நமக்கும் கிட்ட கூட நம்மளால் அவனை நெருங்க முடியாது. என்ன தான் நம்ம பெற்று அவனை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றணும்னு நினச்சாலும் அவன் அதுலேருந்தே ஓடி போனவன். அந்த மாதிரி ஆளெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உயிர் முக்கியம் இல்லை. அவனை ஏதாவது பண்ண போய் கடைசியில் நம்ம உயிர் போயிட்டா வாழவும் முடியாமல் போய் சேர வேண்டியது ஆள் பாய்ஸில். பணத்துக்கு ஆசைப்பட்டு என் உயிரை விடுறதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை. வாட், என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? எல்லாம் நல்லா புரிஞ்சு தான் பேசுகிறேன். உயிர் வாழ்கிறதுக்கு பணம் தேவை தான், ஆனால் வாழ்கிறதுக்கு உயிர் வேணும்ல, அதை நீ புரிஞ்சுக்கோ. என்ன ரப்பிஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? வி ஆர் சயின்டிஸ்ட். ஆமாம், நம்ம சயின்டிஸ்ட் தான், யார் இல்லைண்டா. நம்ம உருவாக்கினா தான் நம்ம பசங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம சுயநலத்துக்காக டெஸ்ட்டுக்காக நம்ம பெற்ற குழந்தைங்களே யூஸ் பண்ணது பெரிய தப்பு. அதுலேயும் உன் பையனை மாதிரி ஒரு நல்லவனெல்லாம் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால தான் அவன் இப்போ நமக்கே படிச்சிட்ருக்கான். அவனை பற்றி தெரிஞ்சும் திரும்பி அவனை சீன்றது நல்லா இல்லை. எனக்கு என்னமோ இது சரியாக படலை. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அதை செயல்படுத்த தான் உங்களை கூடவே வச்சுருக்கேன். இப்படிலாம் நடக்காது, சரியாக இருக்காதுன்னு சொல்லி புலம்புறதுக்குல. ஏற்கனவே ஆரம்பித்ததுலேருந்து இதே தான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் புரியுதா இல்லையா? என்னோடய ஆராய்ச்சி வெற்றி பெறணும், அதுக்கு அவன் எனக்கு வேணும். அது இவங்களை வச்சு தான். இப்போ என்ன தான் நீ பண்ணணுங்கிற? ஃபேஸ் தம் ஆஃப். இதுதான் உன் முடிவா அப்படின்னு அவர் கேட்குறாரு, அப்படியே முறைச்சிக்கிட்டே ஒய்ஃபை. எஸ், தட்ஸ் ஃபைனல் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்குன்னு தோணுது அப்படிங்கிறாரு. ஹே, நம்ம பெத்த பையன், அவனை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? நம்ம பெத்த ரெண்டில் ஒன்று நம்ம பக்கம் இருக்குது, ஒன்று நமக்கு எதிராக நிற்குது. அப்படி எதிராக நிற்கிறதா வளர விடக்கூடாது. பெத்தவன் நானே சொல்கிறேன், பின்ன எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்கீங்க? அவனை இதுக்கும் மேலேயும் நம்ம விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்லை, புரிஞ்சதா? அதனால தான் சொல்கிறேன், அவனுக்கு இருக்க ஒரே வீக்னஸ் இவங்க தான். இவங்களை வச்சு மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும். அதனால தான் இவ்வளோ தூக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் மேலேயும் அவனை விட்டு வைக்கிற ஐடியா எனக்கு இல்லை. அதனால் அவனை முடிச்சிடணும். அவனால் என்னோட ரிசர்ச் மட்டும் தடைப்படலை, எத்தனையோ விஷயங்கள் அவனால் நான் இழந்திருக்கேன். அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேணாம். அதனால தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு. ஸோ கண்ணை திறக்கவே இல்லை. அப்படியே நீங்கள் பேசி முடிச்சது, அவங்க பேசி முடிச்சு அமைதியானது தான் மெதுவாக கண்ணை திறக்குறீங்க. இவங்களை பார்த்ததுமே உங்களுக்கு தூக்கி வாரி போட, மறுபடி இவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்களோ பேசலான்னு பார்த்தா வாயில் டேப் போட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படின்னு கத்த, இப்போது அவங்க வந்துட்டு அப்படியே திரும்பி அவங்க பக்கம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தயங்காமல் ரிமூவ் ஹிம் அப்படின்னு சொல்ல, இப்போ அவனுங்க வந்து அந்த டேப்பை அவங்க வாய்க்குள்ளேருந்து அப்படியே வந்து எடுக்கிறானுங்க. டேப்பை கட்டின அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பயங்கரமாக இருமல் வருது. என்ன ரொம்ப நேரமாக மூச்சை தம் பண்ணி நீங்கள் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேசவே முடியல, இருமலாக வருது. இருந்தாலும் அப்படியே கேட்குறீங்க, எதுக்கு மறுபடியும் எங்களை கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம காட்டில் பயங்கர கோமா அவங்க கிட்ட வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு இப்போ வேம்பையர் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குது, மனுஷியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்தவங்க அவங்க ஷார்ப் நெயில்ஸை வச்சு அப்படியே அவங்க கண்ணத்தை அழுத்தி பிடிக்க அவங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு மறுபடியும் எங்களை கடத்துனீங்க? எதுக்கு எங்களை திரும்ப கொண்டு வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ப்ளீஸ் என்ன என் குழந்தைய விட்டுருங்க, உங்கள் சங்கத்தமே வேணாம் அப்படின்னு நீங்கள் அழுக. அவ்வளோ அப்படியே அழுத்தி பிடிக்க உங்களுக்கு இன்னும் வலிக்குது. என்னடி என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி திரும்ப எதுக்கு கடத்தணும் நான் கேட்குறேன்? உனக்கு தெரியாதா எதுக்கு மறுபடியும் கடத்தணும்னு? அன்னைக்கு வாச புருஷன் பண்ண வேலையெல்லாம் மறந்து போச்சா என்னாடி ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு உங்களை கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க. சி, நீங்கள் எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு அம்மாவா? பெத்த மகனே கொல்ல துடிக்கிற நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு நீங்கள் வாய் வச்சு சும்மா இருக்காம பேச, யாரை பார்த்து என்னடி சொன்னா அப்படின்னு எட்டி ஒரு உதை தான் நெஞ்சில் விட்ட உதையில நீங்கள் அப்படியே போய் பின்னாடி விழுகுறீங்க. பின்னாடி இந்த செவுத்தில் மண்டை அடிச்சு பயங்கரமாக வலிக்குது. உங்களால் எந்திரிக்க கூட முடியல. அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே மனையில் கை வச்சுட்டு படுத்துருக்க. அப்படியே கிட்ட வந்து உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே தூக்க, வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் கத்த, அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி இப்போ தூக்குறாங்க. அவங்க முழு வேம்பேராக மாறிக்க. நீங்கள் பாய்ந்து போய் பார்க்குறீங்க. ஃபுல்லாக ஒயிட்டாக டேர்லாம் வெளியில் வந்து ரெட்டிஷாக கண்ணெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. அப்படின்னு நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்த்துட்ருக்கேன். கழுத்தை வேற இறுக்கி பிடிச்சிருக்கா. அவங்க நெயில் பட்டு உங்கள் கழுத்துலேருந்து வேற பிளட் வருது. என்னடி
உன்னை என்ன நினச்சிட்ருக்குற? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீன்னா அப்படியே சும்மா விட்டுருவேனா? இங்கே பார், பெத்த பையனவே நான்லாம் வந்துட்டு உயிருக்கு இது பண்ண மாட்டேன். இதில் நீ ஒன்றை மட்டும் பாவப்பட்டு விட்டுருவேன் நினச்சியா? நீ உன் பையன் இவங்க 2 பேர் தான் எனக்கு பிணைய கதி. இப்போதைக்கு உங்கள் 2 பேர் தான் வச்சு தான் அவனை நான் பிடிக்கணும். வேறு வழி இல்லை. அவன் இங்கே வரணுன்னா அதுக்கு நீங்கள் இங்கே இருந்தே ஆகணும். அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். உனக்கு புரியுதா? நீனா அவன் உயிரடி. அவன் உயிரை கூட கொடுப்பான் உனக்குன்னா. அதுக்காக தான் எனக்கு தேவை அவன். அப்போ அதுக்கு உங்களை தூக்குனா தானே கரெக்டாக இருக்கும். அதுதான் 1+1 3ன்னு கரெக்டாக உங்களை வச்சு அவனை பிடிக்க போகிறேன். அதனால் என்கிட்ட தேவையில்லாமல் பேசி அடி வாங்கி சாகாமல் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நீ இப்போ கால் 2 அந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. மேலே தூக்கி வச்சுருக்காங்க அவங்கள. அப்படியே கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கு. கண்ணெல்லாம் சொருகி அப்படியே நீங்கள் விட்டால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவீங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ரொம்ப பேசிட்டேனே, அதனால் உனக்கு இதோடலாம் விட மாட்டேன். இன்னும் இருக்குது என்ன? அன்னைக்கு ஹீரோயிசம் பண்ணி இங்கேருந்து உன்னை தூக்கிட்டு போனால, இன்றைக்கி வரட்டும். அவனுக்கு எங்கள் கையில் தான் சமாதி. என்ன, என்னோட இன்னொரு பையனை அடிச்சுட்டு அவன் உன்னை தூக்கிட்டு போயிட்டா அவன் ஹீரோ ஆயிடுவானா? அவன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காண்டி. இப்போ அவன் கையால் தான் உங்களுக்கு சாவு. அவன் உங்களை சாகடிச்சதுக்கப்புறம் புருஷனையும் சாகடிப்பான். அதை நாங்கள் பார்த்து ரசிப்போம். என்ன நினச்சிட்ருக்கான்? எங்களை மீறி அவன் போயிட்டா எல்லாம் பண்ணிட முடியும்னா முடியாது. என்னோடய ரிசர்ச் தோல்வியுடைய காரணமே அவன் தான். அவனை நான் விட மாட்டேன். அவன் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இதெல்லாம் கேட்க கொலையே நடக்குது. இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் விட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்படியே நீங்கள் கழுத்தை என்ன தான் பிடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியே அவங்கள முறைக்கா என்னடி முறைப்பா அப்படின்னு அப்படியே தொப்புன்னு கீழே விடுறாங்க. அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படின்னு இருமுறீங்க. கழுத்தெல்லாம் அவ்வளோ வலிக்குது. இருந்தாலும் விடாமல் அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு, சி நீ எல்லாம் ஒரு மனுஷி, உன்னெல்லாம் பொம்பளைன்னு சொல்லக்கூட முடியாது, புள்ள பெற்று வச்சுருக்காளாம். என்னடி சொன்ன? உன் பையன் வந்து என்னை கொல்லுவானா? அதுக்கு முன்னாடி ஏன் புருஷன் அவனை கொல்லுவாண்டி. என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. எனக்கு எல்லாமே தெரியும். அவன்லாம் ஒரு மனுஷனா? ஒன்றும் தெரியாமல் சுயநினைவில் இல்லாத ஒரு பொண்ணை கெடுத்து நாசம் பண்ணி அவளை இப்படி பண்ண ஒரு பரதேசியை பெற்று விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு பேசிகிட்டு இருக்கியா? பெத்த தாயாக இருந்தால் தானே நீங்கள் உனக்கு பற்றிலாம் யோசிச்சிருப்ப. நீ தான் ஒரு மனுஷியே இல்லையே, மிருகம். மிருகம் கூட தான் பெத்த குழந்தைங்கள அப்படி எதுவும் பண்ணாது. ஆனால் உன்னெல்லாம் மிருகத்தில் கூட சேர்க்க முடியாது அப்படின்னு நீங்களோ கண்ட மெனிக்கு கத்தி காரி துப்பாத குறையா திட்ட செம்ம காண்டாயிராங்க. யூ பிளடி அப்படின்னு வந்து ஓங்கோ கண்ணத்தில் பொலின்னு ஒரு அறை அப்படியே நீங்கள் கண்ணத்தை பிடிச்சிருக்க. இவ்வளோ நேரம் உன்னை நான் கொல்லணும்னு மட்டும் தாண்டி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஓவராக வாய் பேசிட்ட. இதுக்கு மேலே உன்னை சும்மா அப்படியே கொன்னுட மாட்டேன். ஏன்னா உன்னை கொன்னனா உடனே உன் உயிர் போயிடும். அதனால் உனக்கு நரகம்னா என்னான்னு காட்டுறேன்டி. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் யார்? நரகத்தின் அரசி அப்படிங்கிறத உனக்கு நான் நிரூபிக்கிறேன்டி அப்படின்னு சொன்னவங்க அடுத்த நிமிஷம் மறுபடியும் அவங்க முட்டியை பிடிச்சி தூக்க அம்மா அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு அப்படியே அவங்கள மறைச்சிருக்கேன். என்னடி முறப்பு, என்கிட்ட சிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு அவ்வளோ முறப்பாடின்னு அப்படியே கண்ணத்தில் மாறி மாறி அரைகிறாங்க. வலி தாங்க முடியாமல் நீங்கள் கதற அவங்க அப்படியே அடித்து உங்களை பிடிச்சி ஒரு தள்ளு தான். நீங்கள் போய் அப்படியே அங்கேருந்து செவுத்தில் முட்டை அந்த செவுத்தில் இந்த ஆணி உங்கள் நெத்தியில் நல்லா குத்தி அப்படியே நெத்தியிலேருந்து பிளட் வருது. அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே பிளட் வர மயங்கி சரிறீங்க. இதை பார்த்துட்டு இருந்த தயங்கோட அப்பாவும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்குற நீ? பார், அந்த பொண்ணை கொல்லணும்னு நினச்சா உடனே கொன்னுரு. இந்த மாதிரி தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணி நீ மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்களோ அவரை திரும்பி ஒரு முறை தான் அப்படியே அவருக்கே பயம் வந்தது. அவர் அப்படியே பயந்து நவுந்து நிற்க, என்ன நினச்சிட்ருக்குறீங்க? என்ன மருமகளுக்கு சப்போர்ட்டா? இந்த சப்போர்ட்லாம் என்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் உயிருக்கு அப்புறம் உத்தரவாதம் இல்லை. ஒழுங்காக ஓரமாக நின்று என்ன நடக்குதுங்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்கள். என்கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஓரம் கட்டி நிப்பிட்டு அப்படியே இப்போ அவங்க பக்கம் வராங்க. மயங்கி கிடக்கிறவங்கள அப்படியே அசால்ட்டாக பார்த்துட்டு, மயங்க நான் மட்டும் விட்டுருவேன் நாடி, உன்னை எழுப்பி சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து உங்கள் மூஞ்சில் பொழிச்சுன்னு ஊற்ற அப்படின்னு நீங்கள் அப்படியே மூச்சு தண்ணிட்டு மூஞ்சில் இருக்க தண்ணியை வடித்து அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் பிளட்டோடு சேர்ந்து தண்ணி அப்படியே சேர்ந்து வலிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்க. இப்போது அந்த ரூம்குள்ளே டக் டக்னு ஷூ சவுண்ட் கேட்குது. யார்
அப்படின்னு மெதுவாக நிமிந்து பார்க்க அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியுது அது யாராக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கும் இங்கே கோலம் நடுக்குது. இவனா? நோ 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 கிட்ட வராத, நோ நோ ப்ளீஸ், இவன் இவன் போ சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் வர, நோ நோ ப்ளீஸ் கிட்ட வராத, வேணாம் வேணாம், ஏன் ஏன் இப்படி என்னை சித்திரவதை பண்ணுறீங்க, ஏற்கனவே பண்ணதெல்லாம் பத்தாதா, பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுருங்க, வேணாம் வேணாம் கிட்ட வராதா, நீ மட்டும் கிட்ட வந்து என்ன ஏதாவது பண்ண ஒன்று அவ்வளோதான், உயிரோட விட மாட்டேன், கொன்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறீங்க. அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு, மம்மி கேட்டிங்களா, இவ என்ன கொன்றுவாளாம் அப்படிங்கிறான். அப்போ அவங்க அம்மாவும் அவனும் சேர்ந்து சிரிக்க, அவங்களுக்கோ பார்க்கறதுக்கே ராட்சசன் ரெண்டு பேர் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு காதை பற்றிக்கிட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் தேடுறீங்க, ஏதாவது கிடைக்காதானு. மூஞ்சு ஃபுல்லாக ப்ளட், இப்போ அப்படியே உங்களுக்கு ப்ளட் வேறு வந்துகிட்டே இருக்கிறனால மூஞ்செல்லாம் ரெட்டாக இருக்குது. அப்படியே தேடி பிடிச்சி ஒரு கட்டை அங்கே இருக்குது, அதை எடுத்து கையில் வச்சுட்டு கையெல்லாம் நடுகுது, உடம்பெல்லாமே நடுகுது பயத்தில். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு, கிட்ட வரத கொண்டுடுவேன், அடிச்சு கொண்டுடுவேன், வராத அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நிற்க, உன் பிளட்டு எனக்கு என்னமோ பண்ணுதுடி, வான்னு கூப்பிடுது, எப்படி தூரமாக இருக்க முடியும், என்ன நீ கொல்ல போறியா, சாதாரண மனுஷி நீ என்ன கொல்லுவியா அப்படின்னு கேட்டுட்டே அப்படியே கிட்ட வந்து அஸ்தந்த நிமிஷம் உங்கள் கையில் உள்ள கட்டையை தட்டிவிட்டு டக்குன்னு உங்களை இழுக்கிட்டு அவன் நெஞ்சோட அப்படியே உங்கள் கழுத்தையும் சேர்த்து இழுக்கி பிடிச்சிருக்கான். உங்களால் மூச்சு கூட விட முடியல, அப்படி பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. அப்போ தயங்கூடாமாவோ, இட்ஸ் டூ பேட், என்னம்மா நீ மருமக என் பையனை பார்த்து எப்படி பயப்படுறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, ஒரு நேரம் பார்த்தா என் புருஷனை தூக்கி வச்சு கொஞ்சிற, அப்புறம் பார்த்தா யார் இவன் என்கிட்ட வருவேனா அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி கத்துற. நீ பைத்தியமா இல்லை எங்களை பைத்தியமாக்க பார்க்குறியா, இதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்த்துக்கோ என் பையனோட கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு அவங்க பச்சையாக பேச, இங்கே அவனும் உங்களை தேவையில்லாத இடத்தெல்லாம் தொட உங்களுக்கு அருகருப்பில் அவ்வளோ ஆத்திரமாக வருது. என்ன விடுற பாவி, வாய மூடு, கையற பரதேசி, நீ ஏன் புருஷனா நான் நம்புவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, 1000 பேர் அவனை மாதிரியே வந்து என் முன்னாடி நின்னாலும் என்னை தொட்டு தாலி கட்டினேன் என் புருஷன் யாரு அடுத்தவன் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அவரை மாதிரியே இருக்க சங்கடையெல்லாம் சொந்தனமாயிரத்துடா, என் புருஷன் தங்கண்டா, நீ தகரட்ட பப்பையில், நீ என் புருஷனா அவரோட கால் தூசி கூட நீங்களாம் சமமாக்க மாட்டீங்க, என் புருஷன் வேறு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் அப்படியே தயங்க நினச்சி கர்வமாக சொல்ல, இங்கே அவங்கள பிடிச்சிட்டு இருந்தவனுக்கோ செம்ம காண்டு, என்னடி பக்கத்தில் நான் இருக்கேன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு அவனை உயர்த்தி அப்படின்னு செம்ம காண்டில் அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு இருந்தவன் உங்களை அப்படியே திருப்பி இப்போ அவன் அவங்க கண்ணத்தில் ஊங்கி புளிர்னு அலைவிடுறான். ஏற்கனவே நீங்கள் அடி வாங்கி சோர்ந்து போய் தான் இருக்கீங்க, அவன் அடித்தது உங்களுக்கு இன்னும் கொய்யின்னு இருக்குது. அந்த விடவா பேபி, இவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருந்து உன்னை தூக்கியிருக்கேன், அன்னைக்கு என்கிட்ட எப்படி இருந்த, அதுக்கப்புறம் ரொம்ப தூக்கினப்போ கூட என்னால் எதுவும் பண்ண முடியல, அவன் கரெக்டாக வந்து உன்னை காப்பாற்றி நீ எஸ்கேப் ஆகிட்ட. ஆனால் இதுக்கப்புறம் அப்படிலாம் முடியவே முடியாது, இந்த வாட்டி ஸ்ட்ராங்கான ஸ்கெட்சு, அதனால் அவனால் தப்பிக்கவே முடியாது. அவன் பேச அவங்களுக்கும் பாடியெலாம் வீக் ஆகி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது, மயக்க நிலைக்கு போயிடுவோமோ அப்படின்னு பயம் வேறு வருது. ஏன் மயங்கிறாது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் மைண்டு ஃபுல்லாக தேங்க எங்கடா இருக்குது, என்னை வந்து காப்பாற்றுடா, தெரியாமல் உன்னை வைத்து தூரமாக வந்து தப்பு பண்ணிவிட்டு மன்னிச்சிரு தயங்கன்னு மனசு பூரா அவனே தான் நினச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன தான் உருவ ஒற்றுமை தயாங் மாதிரி, இது தயாங்கோட ட்வின் பிரதர் தான். அவனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு தயாங்கும் இவனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. ஆக்சுவலி உங்களை கடத்தினப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன்ல உங்களை கடத்தினான்னு, அப்போ மயங்கி விழுந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அம்னீஷியா பேசண்டா என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது ஒரு கொஞ்சம் சஸ்பென்ஸ் மாதிரி வச்சுருந்தேன், இப்போ ரிவீல் பண்ணுறேன். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவன் யார், என்னை போ சொல்லுங்கள், இவனை போ சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்க. அவனும் ஹே பேபி வாட் அ மிராக்கிள் அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் பயந்து போய் பின்னாடி நகர்ந்துட்டு கிட்ட வராதா அப்படின்ட்டே இருக்கீங்க. அது எப்படி பேபி, எங்கள் மம்மியால் கூட எங்கள் 2 பேர்த்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது, அது எப்படி ஒவ்வொரு டைமும் ஒன்று நான் நெருங்கி வரும்போது கரெக்டாக நான் வேறு அவன் வேறன்னு நீ கண்டுபிடிக்கிற, சி தள்ளிப்போ அப்படின்னு அங்கே கிடக்கிற பொருளாக எடுத்து அவன் மேலே தூக்கிப்பட்டு, நீ எல்லாம் மனுஷனாடா பாவி உன்னெல்லாம் மனுஷன் பிறவிலே சேர்க்கக்கூடாது, எப்படா உன்னால என்
துரோகம் பண்ண முடியுது? அவன் கூட பிறந்தவன எப்படி அவனால் சொல்லிக்க முடியுது? சி பச்சை துரோகி. நல்லா போயிட்டு இருந்தீங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்குனே வந்திருக்கியாடா பரதேசி, கிட்ட வராதுடா, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ் கத்திகிட்டே இருக்கீங்க நீங்கள். தள்ளி போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன் மேலே எதையோ தூக்கி போட, அதெல்லாம் அவன் அப்படியே அசால்ட்டாக தட்டி விட்டு உங்கள் பக்கத்தில் மின்னல் வேகத்தில் வந்து நின்று அவனோட கொடூர ரூபத்தில் அப்படியே நிற்க, நீங்கள் பயந்து போய் அவனை அப்படியே தள்ளி போடா அப்படின்னு பயந்துட்டே பார்க்க, அவனும் உங்கள் முடிவு அப்படியே பிடிச்சி வாட் எவர் இட் இஸ், இங்கே பாரு பேபி, எனக்கு அந்த டாகை தான் பிடிக்காது, பட் ஐ லைக் யூ mesmerized me அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அவன் ஃபேஸை ரொம்ப கிட்ட கொண்டார. எனிவே வாட் எவர் இட் இஸ், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கோம். உனக்கும் அவனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாமல் நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பேபி அப்படின்னு சொன்னவன் அப்படியே அவன் லிப்ஸை கணத்தில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லிப்லேருந்து கீழே அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே இறங்க. உங்களுக்கும் அருகருப்பாக இருக்குது, வயத்தில் தள்ளவும் முடியல அவனை. அப்படியே நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டே நிற்க, அவனும் ஒவ்வொரு இடமா அப்படியே கீழே இறங்கி அப்படியே அவங்க செஸ்ட்டுக்கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தள்ளி விடுறீங்க பிடிச்சி. அவனும் ஏய் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை அப்படியே டக்குன்னு கையில் தூக்க, விடுறா பாவி என்னை விடு அப்படின்னு கத்த அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே தொப்புன்னு போடுறான். நீங்களும் அவன் போட்ட ஸ்பீட்டில் டக்குன்னு எழுந்து ஸ்ப்ரிங் மாதிரி அந்த பக்கம் எழுந்திரிச்சு வந்து நின்றுட்டு எப்படிடா ஓடுறதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவனும் ஹே பேபி ப்ளே டைமில் வா அப்படின்னு சொல்லி உங்களை கைப்பிடிச்சி இழுக்க, விட்றா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுறீங்க. அவனும் கொஞ்ச நேரம் அப்போ ப்ளே பண்ணலாம் அப்படின்னு உங்கள் இருக்கு ஈடு கொடுத்து அவனும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க, இது வேலைக்காகாது அப்படின்னு சர்ன்னு வந்து இப்போ முன்னாடி நிற்க, நீங்கள் பயந்துடுங்க. என்னை விட நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் நகர போங்க. உங்களை அப்படியே ஆக்ரோஷமாக தூக்கி பெட்டில் போட்டு உங்கள் மேலே வந்து படுக்கிறான். நீங்கள் பயந்து போய் கத்த, அன்னைக்கு நைட் எப்படி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஃபேஸு கண்ணெல்லாம் ரெட்டாக அப்படியே டீத்தெல்லாம் வெளியில் வந்து ஒயிட் கலர் ஃபேஸை பார்த்து பயந்து போய் நீங்கள் அலறி மயங்கியே போயிடுறீங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே வேகமாக அவன் உங்கள் மேலேருந்து தூக்கி எறியப்படுறான். வேறு யார், நம்ம தயாங்கோட என்ட்ரி தான். அவனும் அசால்ட்டாக உள்ளே வந்து யார் மேலே கை வச்ச அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி எரிச்சிட்டு திருப்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் மயக்கத்தில் இருக்க. இப்போ அப்படியே தயாங்கும் அப்படியே வந்துட்டு வேம்பயராக மாறுறான். அப்படியே மாறி அவங்க முன்னாடி போய் நிற்கிறான். அங்கே அப்படியே அவன் தம்பி எழுந்து வெல்கம் பிரதர் அப்படின்ட்டு அசால்ட்டாக மேலே தட்டி விட்டுட்டு எழுந்திருக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் அப்படியே மரம் அடி அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி மோதிக்கிறாங்க. ரெண்டு பேய் சண்டை போட்டுட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வேறு ஸ்டோரிலாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ராகுலாஸ் ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்கு. அப்போ இன்னும் என்னடா வந்த ஒரு மணி நேரம் கழித்து வந்திருக்க மாட்டேன், நான் என் பேபியோட என்ஜாய் பண்ணியிருப்பான்ல அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷம் யூர் ராஸ்கல் அப்படின்னு வாயிலே குத்து அப்படியே பலன்னு பிளட்டு வர. யார்கிட்ட என்டா டே பரதேசி நாயை உன்னை அன்னைக்கே முடிச்சிருக்கணும், அதனால தான் இப்படி நீ பண்ணிகிட்ருக்க. டே இப்போ எதுக்குடா தேவையில்லாமல் அம்பு பண்ணிகிட்ருக்க? அவளை மொத்த டேஸ்ட் பண்ணது நான் தான், அதனால அவள் எனக்கு தான். தேவையில்லாமல் நீ சிவபூஜையில் கரடி மாதிரி உள்ளே போகாமல் நகருடா அப்படின்ட்டு திருப்பி உங்ககிட்டே வர பார்க்குறோம். அப்படின்டா டே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இழுத்து போட்டு தயாங்க இப்போ அவனை நல்லா மிதிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே விட்டால் ரெண்டு பேர்த்துல எவனாவது ஒருத்தர் செத்துருவான் கண்டிப்பாக அப்படின்னு பயந்துட்டு அவங்க அப்பா பார்க்க அவங்க அம்மாவோ அப்படியே அசால்ட்டாக எவனாவது ஒருத்தன் உயிரோடு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அடி பாவி நீ எல்லாம் பெத்தவ தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு நிமிஷம் நினச்சிட்டு இப்படியே விட்டால் ரெண்டு பசங்களும் செத்துருவானுங்க அப்படின்னு இதுக்கு மேலே தயங்காதமாக அவர் அப்படியே உள்ளே போத்துறாரு. ரெண்டு பேத்துக்கு நடுவில் டே நிறுத்துங்கடா, ரெண்டு பேரும் நான் பெற்ற பசங்க, ரெண்டு பேத்துக்குமே சரியான பவர் இருக்குது, ஏன்டா அப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் குறுக்க போந்து கத்திட்டு இவனுங்க ரெண்டு பேருமே அதை காதில் வாங்குற மாதிரி தெரியல. இன்றைக்கி அவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு தயாங்கும். அவனோட பிரதரோ முடிவு என் கையில் தான் அப்படின்ட்டு அவனும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதுறதுக்கு அப்படியே ரெடியாக வர. இப்போது தயாங்கோட பிரதர் இருக்கால அவன் ஒரு இரும்பு ராடு எடுத்து அதை தயாங் மண்டையில் அடிக்கிறதுக்கு கரெக்டாக ஓங்கிட்டு வர. அப்போ குறுக்க வந்து அவங்க அப்பா ஷோல்டர்லேயே பட்டுருது. ஸோ அவரும் கையில் பட்ட அடிக்கு கையே அப்படியே உடஞ்ச மாதிரி பயங்கரமாக வலிக்குது. ஸோ அவர் அதில் அப்படின்னு அவர் கத்துற சவுண்டு கேட்டு தான் ரெண்டு பேரும் அப்படியே அந்த சண்டையவே விட்டுட்டு அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறானுங்க. தயாங்கோட பிரதரோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்க அம்மாவோ டே பாவி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் பாசம். ஸோ வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக. இப்போ தயங்கோ அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு இப்போ உங்களையும் குழந்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பெட்டில் இருந்து நீங்கள் முழிச்சு பார்த்துட்டு தயங்கவே பார்த்துட்ருக்காவன். என்னாச்சு பாபி
டு யூ வாண்ட் எனிதிங் அப்படின்னு கிட்ட வந்து எதுவும் நடக்காத மாதிரியும் அவன் பேச, பட் அவன் மறந்துட்டான். உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நடந்ததோ அந்த விஷயத்தையும் மறக்க வச்சுருப்பான். ஸோ அதனால தான் உங்களுக்கு கனவுல நடக்குதா, நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருந்திருப்பீங்க. அப்படி நடந்த மாதிரி இருந்திருக்கும், பட் நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் தானே கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்பீங்க. இந்த வாட்டி அவன் அப்படி உங்கள் மெமரியை லாஸ் பண்ணாதனால உங்களுக்கு அது நினைவில் இருக்க டக்குன்னு முழிச்சதும் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் அட்டாக் ஆகுறது இந்த விஷயம் தான். தயங்க ஒருத்தன் இல்லை 2 பேர் இருக்காங்க, ட்வின்ஸ். அப்போ அவன் சொன்ன மாதிரி அவன் தான் என்ன கெடுத்ததா அப்படின்னு நினைக்கும் போதே அப்போ அந்த ரேப் பண்ணது இவன் இல்லையா, அதான் இவன் நம்மளை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணானா. ஆனால் ஏன் அப்போது என்ன ரேப் பண்ணது அவனா, அப்போ குழந்த அப்படின்ட்டு அப்படியே தயங்க பார்த்து தயாங் அப்படிங்க என்ன பேபி அப்படிங்கிறான் அவன் சால்ட்டா. நீங்கள் அப்போ ஜாம் உன் குழந்தை இல்லையா, உனக்கு பிறக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் வைத்த மாதிரி என்னடி வளரிட்டு இருக்கா, இந்த மாதிரி லூஸ் மாதிரி என்கிட்ட பேசுன்னு வச்சுக்கோ, அடிச்சு வாயை ஒட்டச்சிடுவேன் அப்படிங்கிறான். இல்லை 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 நீ நீ போய் சொல்கிற, நீ போய் சொல்கிற, நீ என் குழந்தைக்கு அப்பா இல்லை, என் குழந்தையோட அப்பா அந்த அறுக்கடா, நான் அப்பா அப்படின்னு நீங்கள் அப்படியே வளர. ஹே ஹீரோ கான்ஷியஸில் இரு, உளராத. அது மை காட் மெமரி எப்படி லாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டுக்கா. அடுத்த நிமிஷம் நீங்கள் கையை தட்டி விட்டு போய் 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 சொல்லாத வேணாம், எனக்கு நல்லா தெரியும் என்ன ரேப் பண்ணது பிரதர். அப்போ நீ எதுவுமே பண்ணல, அப்போ இந்த குழந்தை அவனோடது உன்னோடது இல்லை. நீ சொன்னது எல்லாமே போய். ஒவ்வொரு தடவையும் நான் உன்கிட்ட அதை கேட்கும் போதெல்லாம் நீ ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிக்கிட்டே இருந்த. உன் கூட வந்த 2வது நாள்லேயே எனக்கு தெரிஞ்சது என்ன ரேப் பண்ணது நீ இல்லைன்னு. அதனால தான் உன்கிட்டேருந்து நான் விலகியே இருந்தேன். ஏன்னா உன்கிட்ட இருக்க சாஃப்ட்னஸ் அன்னைக்கு எனக்கு அவன்கிட்ட கிடைக்கல. அப்போவே எனக்கு தெரிஞ்சது அது வேறு, நீ வேறுன்னு. இருந்தாலும் அப்பப்போ நீ ரூடாக நடந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்க. ஒரு வேளை இவன் தான் அப்படி நடந்திருப்பானோன்னு என்னவே நம்ப வச்சுருக்க. ஐயோ லிசன் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை 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 என்னை ஏமாற்றிருக்க, என்னை பைத்தியக்காரி ஆக்கியிருக்கா அப்படின்னு கான்ஷியஸ் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கா அவனும். ஏய் பேசாமல் இருடி, காம் டவுன், டி பைத்தியம் மாதிரி உளராத, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறான். இன்னும் இன்னும் என்ன கேட்கணும், நீ சொல்கிறத நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும், என்னை இன்னும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறல. என்ன 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 முட்டாள் நினச்சியா இல்லை பைத்தியக்காரி நினச்சியா? இல்லை யாரும் இல்லாத அனாதை தானே, எவன் தொட்டாலும் அடங்கி போயிடுவா, நம்மளை யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சியா அப்படின்னா அப்படி அழுகிறீங்க. நீங்கள் இப்போல்லாம் பேச கேட்க அவனுக்கு அதுக்கு மேலே ரத்தமெல்லாம் சூடாகி செம்ம காண்டாகி அவனை ஓங்கி ஒரு அரை உங்கள் கன்னத்தில் விழுக நீங்கள் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுக்கிறீங்க. விழுந்து நீங்கள் அப்பையும் வாயமில்ல, அடி அடிடா இன்னும் அடி, அடிச்சு எனக்கு கொண்டுடு. இப்படி தினம் ஒன்றுமே புரியாமல் குழம்பி பைத்தியம் முடிச்சு சாகிறதுக்கு ஒரே தெரியா செத்து போகிறேனா, அடிடா அடி அப்படின்னு கத்திட்டு தான் அவங்க கழுத்தில் கத்தியை வச்சு நீங்கள் அப்படியே செத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துப்பீங்க. அப்போ தான் அவங்கள அடித்து இழுத்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிறது எதுவுமே நிஜம் இல்லை, அதில் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய்யும் கலந்துருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்க நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், காம் டவுன், நீ அமைதியாக இரு அப்படின்னு உட்கார வச்சு இப்போ தான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ நீ என்னோட கனவு காதலிடி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அவனே பார்க்க, ஆமாம் உன்னை பார்க்காமே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேரில் பார்க்கல, ஆனால் ஓவியமாக என் மனசில் நீ எப்போவுமே இருந்த. இப்படி ஒருத்தி இருக்காளான்னு தெரியாது, ஆனால் உன்னை நான் விரும்ப ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்தே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் வரைய ஆரம்பிக்கும் போது முதல்ல வரைஞ்ச ஓவியம் ஒன்று. இப்படி ஒருத்தி இருக்காளான்னு எனக்கு தெரியாது நான் வரையும் போது, ஆனால் எனக்கு மனைவியாக காதலியாக என் குழந்தைக்கு அம்மாவாக இருக்க போகிறவ இப்படி தான் இருக்கணும்னு நானாக கற்பனையாக வரைஞ்சது தான் ஓவியம். அப்போலேருந்து ஒன்று நான் விரும்புகிறேன். அப்போது அந்த ஓவியத்தை டிஜிட்டலாக மாற்றி எல்லா பக்கமும் கொடுத்து ஒன்று தேட ஆரம்பித்தேன். நானும் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு அவன் வேம்பயருங்கிறத மட்டும் மறைச்சிட்டான். பிகாஸ் அப்படி சொன்னால் நீங்கள் இன்னும் வந்துட்டு கடுப்பாயிருவீங்கள. ஸோ அதனால் அதை மறைச்சிட்டு அவன் அவங்கக்கிட்ட அப்படி தேடும் போது தான் ஒரு நாள் உன்னோட சொந்த பிரதரை கத்தியால் குத்தி உன்னை கடலை தூக்கி போடுறத பார்த்தேன். அடுத்த நிமிஷம் யோசிக்காமல் உள்ள குதிச்சு உன்னை காப்பாற்றினேன். அப்படி காப்பாற்றி என்னால் உங்க கூட இருக்க முடியல. அப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதனால தான் உன்னை பார்த்துக்க சொல்லி
நான் அப்பாயிண்ட் பண்ண ஆள் தான் ஸ்வீட்டி. அவள் உனக்கு ஃப்ரெண்டானா. அதுக்கப்புறம் அவள் தான் உன்னை கண்காணிச்சிட்டு இருந்தா. ஆக்சுவலி ஸ்வீட்டியை இவன் தான் அப்பாயிண்ட் பண்ணிப்பானா. அவன் ஃபோனில் பேசினனால ஸ்வீட்டிக்கு நேரில் தயங்க பார்க்காதனால யாருன்னு தெரில. அதனால தான் அவளும் அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பா. ஏன்னா வந்து தன்னோட பாஸ் சொல்லி அவளை நல்லா பார்த்துக்கும் போது இன்னொரு இடையில வந்து கூட்டிகிட்டு போகிறானே தான் ஸ்வீட்டி வந்துட்டு அப்படி வந்துட்டு இது பண்ணியிருப்பா. அவளுக்கே வந்து யார் பாஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் இவன் தயாங்க இங்கே வந்தபோது அவனோட பிரதரும் இவன் இதுக்கு இப்போ திடீர்னு இப்படி சுற்றிட்டுருக்கான், யாரை தேடிட்டுருக்கான், சரியில்லையே அடிட்டு தான் பின்னாடியே வந்திருப்பான். அவன் எங்கெல்லாம் போகிறானோ அவனும் அங்கே வந்துட்டு இருந்திருப்பான் தயாங்கே தெரியாமல். ஸோ தயாங்கால் அவன் இருக்கிறத உணர முடியும். அதனாலேயே அவனுக்கே தெரியாமல் சில பல விஷயங்கள் பண்ணிட்டு வந்ததுனால தயாங்களையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ தயாங்க யாரையோ காப்பாற்றுறத பார்த்துருப்பான். இவருக்கு எதுக்கு இவன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான். பிகாஸ் நீங்கள் அவங்க தம்பி கத்தியால் குத்துனதுமே இறந்துட்டீங்க. உங்களுக்கு அவனோட சோலை கொடுத்தா காப்பாற்றிருப்பான். வேம்பயர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 இருக்கும், குட் சோல் பேட் சோல்னு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அவனோட பேட் சோல் அவனுக்கு வச்சுட்டு குட் சோலை உங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உயிர் கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டு ஸ்வீட்டி அவங்க ஃப்ரெண்டாக வந்து கூட விட்டுட்டு அவனும் இங்கேருந்து கிளம்பியிருப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவன் கிளம்ப, இங்கே அவனோட பிரதரோ அவன் கிளம்பவே இல்லை. உங்களுக்கு எப்போ பார்த்தானோ அப்போவே ஐயா ஃப்ளாட்டு. இப்போ எனக்கு தான் எல்லா விஷயத்துலையும் எனக்கு முன்னாடி இருக்கிற நீ இந்த வாட்டி தோற்று போவாடா. அப்போது பல வருஷமாக ரகசியமாக இவ்வளோ தான் நீ தேடிட்டு இருந்தியா? உன்னோட ட்ரம் கார்டு இப்போ என் கையில், இனி உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் உங்களை அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே இவ்வளோ விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பான். இங்கே தயாங்கோ பிஸ்னஸ் விஷயமா வெளியே வந்தவனோ அப்படியே அவங்க ஃபோட்டோவை தான் வச்சுட்டு, பேபி கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, நான் வந்து உன்னை தூக்கிட்டு போகிறேன். வெதர் யூ லைக் மீ ஆர் நாட், நான் உன்னை தூக்குவேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நான் அங்கே வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உன் மனசுலேயும் இடம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பற்றி நினச்சிட்ருக்கிறான். இங்கே இவன் இப்படி நினச்சிட்ருக்கான். இவனுங்க 2 பேத்துக்குள்ளே என்ன பார்க்குங்கிறது அடுத்தடுத்ததில் தெரிஞ்சுக்குவீங்க. இங்கே தயாங்கோ அவங்கள நினச்சிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கு இங்கே நடக்க போகிறது அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட சொல் தானே இப்போ உங்களுக்கும் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் எல்லாம் அவளை விட்டு தூரமாக இருக்கணும் அப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனும் சீக்கிரமே அவளை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க வரதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே தயாங்க கிளம்பி போன தெரிஞ்சு அப்பா இம்சை ஒழிஞ்சான். இனி அவனோடய நம்ம தடுக்க முடியாது. கிட்ட இருந்தால் தான் டேஞ்சர். தூரமாக போயிட்டான். இனி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை எப்படி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அவனோட கிட்டப்ப அவங்களால தான் யாரை மாதிரி வேணாலும் மாற முடியுமே. ஸோ லேடியாக மாறி அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு தான் உங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ கொண்டுட்டு நீங்கள் ரூம்குள்ளே அது வரைக்கும் இருந்த சந்தோஷம் எல்லாம் போக போகிறது தெரியாமல் தான் அந்த ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ அடுத்த நிமிஷம் அவன் பேராக மாறி அப்படியே உங்களை பயமுடுத்தி உங்ககிட்ட அப்படி இப்படி நடக்க ட்ரை பண்ணியிருப்பான். அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்களே. ஸோ நீங்கள் அலறி துடிச்சிட்டுக்கா. இங்கே தயாங்கால இருக்க முடியல. அவனுக்கும் மனசெல்லாம் பெரட்டுது. ஏதோ நடக்க தப்பாக இருக்குது, சரியில்லை அப்படின்ட்டு இப்போ அவனால் தான் பார்க்க முடியும். ஸோ அவன் மனக்கண்ணில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். ஸோ அவனுக்கு அந்த அப்படியே விஷுவல் கிளியராக தெரியுது. உங்ககிட்ட அவன் பிரதர் தப்பாக நடந்துட்டுருக்குது. ஸோ மை காட், இந்த பரதேசி எப்படி அங்கே போனான்? இது எப்படி நடந்துச்சு? இல்லை அவளுக்கு எதுவும் நடக்கூடாதுன்னு அடுத்த நிமிஷம் அவன் அங்கேருந்து மின்னல் வேகத்தில் கிளம்பி உங்களை தான் பார்க்க வந்துட்டுருக்கான். ஸோ கரெக்டாக அவன் உள்ளே வரத்துக்கும் இவன் உங்ககிட்ட பிக்கவுட் பண்ண உங்கள் மண்டையை அடித்து உங்களை மயக்காடையை வச்சு அங்கே மேலே வந்து படுத்து அது வரைக்கும் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஸோ பிக்கவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக தயாங்க வந்து தடுத்துருப்பான். அவன் கூட ஆக்ரோஷமாக சண்டை. நீங்கள் மயக்கத்தில் இருக்கனால அவங்களுக்கு எதுவுமே தெரில. 2 பேரும் அப்படியே அடிச்சுக்கிட்டு அவனை அடித்து அங்கேருந்து துரத்திட்டு தயாங்க அப்படியே அவங்க கிட்டே வர அவனால் பார்க்கவே முடியல. ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் அப்படியே அங்கங்கே அவன் கடிச்சு புரண்டி உங்களை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாள். ஸோ உடம்பு ஃபுல்லாக காயமாக உங்களால் முடியல அப்படியே நீங்கள் படுத்துருக்கத தயாங்களை ஜீர்ணிச்சிக்க முடியல. பேபி என்னடா பண்ணி வச்சுருக்க? நான் இவ்வளோ பூ மாதிரி எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சேன். அவளை போய் இப்படி பண்ணியிருக்கிட பரதேசி அப்படின்ட்டு அவனால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர உங்களை தூக்கி மடியில் வச்சுட்டு இதுக்கா அவனுக்கு உயிர் கொடுத்தேன், இப்படி நீ கஷ்டப்படவா? எல்லாம் எதுக்கு தான் உன்னை விட்டு நான் போயிருக்கக்கூடாதுன்னு அவன் தலையில் அவனே அடிச்சுட்டு அழுகிறான். அவனால் தாங்கிக்கவே முடியல. இல்லை, நான் உன்னை பார்க்கவே வந்திருக்கக்கூடாது. உன்னை பார்க்க வந்துட்டு உன்னை அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. எல்லாம் என் தப்பு தான், என்னோட தப்பு தான். மன்னிச்சிருடி நான் அழுதுட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே ப்ளட் வந்திருக்கு. அதை கையால் அப்படியே தொடச்சி விட்டு உங்கள் லிப்போட அவன் லிப் மெதுவாக பட்டும் படாமல் ஒத்தி எடுக்கிறான். கொலிக்காமல்
பிகாஸ் உங்கள் உடம்பெல்லாம் ரணமாயிருக்கு, அவனுக்கே புரியுது. நீங்கள் மயக்கத்தில் கூட அப்படியே முணங்கிட்டு இருக்கீங்க, வலி தாங்காமல். அது அவனுக்கு நல்லாவே தெரியுது. என்னால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எல்லாத்தையும் எப்படியாச்சும் அதெல்லாம் நானே சரி பண்ணுவேன் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே எழுந்து நின்னுவேன். உங்களை மெதுவாக தூக்கி பெட்டில் படுக்க வச்சு அப்படியே உங்கள் மேலே பெட்ஷீட்டை பற்றி விட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறோம் தான். அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து நின்றுப்பான். ஆனாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் குழந்தைய கலைக்காமல் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சது எல்லா விஷயமும் அவனுக்கு எல்லாமே தெரியும் அத்துப்படி. ஸோ உங்களை ஃபாலோ பண்ண எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவன் இதெல்லாம் சொல்லி முடிக்க நீங்கள் அப்படியே அவனை பார்த்து, அப்போது இந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லை தானே, இவன் உன் குழந்தை இல்லை தானே, ஏன்னா இவனை நல்லா ஏமாற்றிருக்கல நீ, நான் யார்கிட்டேயோ அப்படின்னு நீங்கள் அழுக அப்படின்னு அவன் கத்துறான். இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.